ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி 5 நாட்கள் ஆகிவிட்டது. விஜய் நேற்று 3வது முறையாக போய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கிறார். ஆனால் தற்போது வரை ஆளுநர் அவரை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை. தனக்கு 118 எம்எல்ஏக்கள் இருந்தாலே மெஜாரிட்டி, ஆனால் எனக்கு 121 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது அப்படின்னு ஒரு கடிதத்தையும் ஆளுநருக்கு எந்தெந்த கட்சிகள் தன்னை ஆதரிப்பதாக கொடுத்திருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். ஆனால் இப்போ வரைக்கும் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்றது மிக பேசுபொருளாக இருக்குது. இன்னொரு புறம் டிடிவி தினகரன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. தன்னுடைய கட்சி எம்எல்ஏ பெயரில் ஒரு போலியான கடிதத்தை உருவாக்கி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிறார் விஜய். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எம்எல்ஏவை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆளுநர்கிட்டையும் புகார் கொடுத்திருக்கிறாரு. கிண்டி காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்குது. இன்னொரு புறம் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குவதற்கு திமுகவும் அதிமுகவும் முயற்சி செய்து வருவதாக ஊடகங்களில் ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. இப்போ முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வியே, விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரா? ஏன்னா அவர் ஒரு தூய சக்தி அப்படின்னு தன்னை சொல்றாரு. அந்த தூய சக்தி குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா? அந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது டிடிவி தினகரன் ஆளுநரை பார்த்து முன்வைத்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்து. விஜயோடைய பதவி பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை, முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை, விஜயோடு உடன் இருப்பவர்கள் அவர்கள்லாம் ஒரு உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்கிற ஆசை, இந்த ஆசையில அவர்கள் செய்யக்கூடிய இந்த விளையாட்டு, சித்து விளையாட்டுகள் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டு மக்களை பாஜக பிடியில் கொண்டு போய் பிடித்து கொடுப்பதற்கான வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்க இந்த சீரியஸ்னஸ் தெரியாம அதை செய்யறாங்க. இது விளையாட்டு மாதிரி இதை செய்யறாங்க. இது பிரசிடென்ட் ரூலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. கவர்னர் இப்படி குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா உடனடியாக இது பிரசிடென்ட் ரூலுக்கு போகும். சட்டமன்றத்தை ஒரு புதிய ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையே இல்லாம போயிடும். அப்படின்னா அடுத்த சட்டமன்றத்தை முடக்கிடுவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். ஆமா, அடுத்த 6 மாதத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்ற நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு நிறுத்துவதற்கான வேலையை விஜயும் விஜயோட உடனிருப்பவர்களும் செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது எப்படி செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. 5 நாட்கள் ஆகுது. அவங்க 118ங்கிற அந்த எண்ணிக்கையை அவர்களால் கொண்டு காட்ட முடியல. அதனால அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாக்குறாங்க. அது முறையாக செய்யாமல் முறை தவறிய வழியில், குறுக்கு வழியெல்லாம் அவங்க செய்யறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. 121 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு இன்னைக்கு கடிதம் கொடுத்திருக்காங்களே, அதுதான் பத்திரிகையாளர் அரவிந்த் ஆக்ஷன் உள்ளிட்ட பலரும் சமூக வலைதளத்துல இந்த வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க சொல்லுங்க. தாவேகாவுக்கு 108 இடங்கள், காங்கிரஸுக்கு 5 இடங்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்கிறாங்க, அவங்களுக்கு 2 இடங்கள். இவ்வளவுதான் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்சிகள் கொடுத்திருக்கிற ஆதரவு. இதை மீறி எந்த கட்சியும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஒருத்தர் ஆதரவு கொடுத்திருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ ஒருத்தர் ஆதரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. 3 கட்சியினுடைய பெயர்களை கொடுத்து 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல, அந்த கடிதத்தில் இணையத்துல அந்த கடிதம் இருக்கு, பத்திரிகையாளர்கள்லாம் அதை பகிர்றாங்க. அந்த கடிதத்தில் நீங்களே குறிப்பிட்டது மாதிரி சொல்லுங்க, ஐயுஎம்எல் தெளிவாக மறுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆதரவை நாங்கள் கொடுக்கவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் அவரு அந்த கட்சியினுடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க அப்படி எதுவும் கொடுக்கல. ஆமா, அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவும் வென்ற எம்எல்ஏ ஷாஜகான் அவரும் பேட்டி கொடுத்திருக்கார். நாங்கள் ஸ்டாலினை சந்தித்து விளக்கம் கொடுத்திருக்கிறோம், அப்படி எந்த ஒரு ஆதரவையும் நாங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருக்கார். விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் ஆதரவு கடிதம் டிவிகேவுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில அமமுகவில் ஒரு எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவை தோற்கடித்து மன்னார்குடி தொகுதியில அமமுக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவர் பேர் காமராஜ். அந்த காமராஜ் தனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க கவர்னர்ட்ட. கவர்னர் ஆபீஸ்ல இருந்து அதை வெரிஃபை பண்றாங்க, இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அமமுக கடிதம் கொடுத்திருக்கா? ஏன்னா இது என்டிஏ கூட்டணி. ஆமா, அவங்க என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு ஆளுநர் அதை வெரிஃபை பண்றதுக்காக கால் பண்ணும் பொழுது
காமராஜ் வந்து நான் அப்படி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியே வருது. அவரே பேட்டி கொடுக்கிறார், நான் அப்படி கொடுக்கல. டிடிவி தினகரன் சொல்றாரு எங்கள் எம்எல்ஏ அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரிதான் எங்க எம்எல்ஏ வந்து கடிதம் கொடுத்திருக்காரு. காமராஜ் என்கிற அமமுக எம்எல்ஏ எடப்பாடி முதலமைச்சராக ஆகுவதற்கு தான் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம், அது ஒரிஜினல் கடிதம், அதை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கிறார். அதை கொடுத்துட்டு அந்த கடிதத்தை காட்டுறார், இதுதான் ஒரிஜினல் கடிதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர்கள் கொடுத்திருப்பது வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு அதை போய் இதுதான் வந்து டிவிகே விஜய்க்கான ஆதரவு கடிதம் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் வெரிஃபை பண்றாரு, ஏன்னா ஒரிஜினல் கடிதம் இவங்க கொடுக்கல. சரி இது வந்து போலி அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்றாரு. அந்த கொடுத்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவும் நான் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் கடிதம், ஆதரவு கடிதம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை பத்திரிகையாளர்களை கூட்டி காட்டியிருக்கலாம், பேட்டி கொடுத்திருக்கலாம். சிபிஐ சிபிஎம் அப்படிதானே, நாங்க வந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம், அவங்க ஆதரவு கடிதத்தை வெளியிடுறாங்க. அது மாதிரியான ஒரு ஒரிஜினல் ஆதாரத்தை இவர்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு சட்டபூர்வமான வழியில அவங்க அதை அணுகல. ஆமா, ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த கடிதத்தை காமராஜ் தான் அவர் மனப்பூர்வமாகவே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரப்பூர்வமாக இவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் தரப்புல டிவிகே தரப்புல அது வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்லாம் அந்த வீடியோ வருது. சில வினாடிகள் மட்டும் அந்த வீடியோ வருது. அதுல என்னன்னா ஒரு கார்ல இருட்டு நேரத்துல ஒரு கார்ல முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு, பின்னாடி உட்காந்துருக்கவங்க அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பேடு கையில வச்சுக்கிட்டு அதுல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, நான் கீழே வந்து கையெழுத்து போடுறாரு. ஓகேங்களா, இப்படி ஒரு ஆதரவு விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறாங்களே, இது யாராவது இது குதிரை பேரம் நடக்கவில்லை அப்படின்னு யாராவது நம்புவாங்களா? அவர் மனமோந்து தான் போட்டிருக்கார் அப்படின்னு யாராவது நம்புவாங்களா? இந்தாங்க பாருங்க ஆதாரம் அப்படின்னு வேற எடுத்து நீட்டுறாங்க. அமமுக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கட்சி தலைவரை அணுகுனீர்களா? டிடிவி தினகரனை கேட்டீங்களா? இல்ல அந்த எம்எல்ஏ காமராஜ் அவர் வந்து உங்களை சந்தித்தார், ஆதரவு கொடுத்தார், இல்ல நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டோம் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வெளிப்படையா நீங்க செஞ்சிருக்கீங்களா? நேற்று முன்தினம் வந்து சிபிஐ ஆபீஸ்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல பிரஸ் மீட் கொடுத்த சிடிஆர் நிர்மல்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணி கிட்ட பேசுற எண்ணமே எங்களுக்கு இல்ல ஆமா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அதுதான் அப்பா என்டிஏ கூட்டணியில இருந்து நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, அது வந்து வெளிப்படையா தெரியுது, நேர்மையற்ற முறையில் நீங்க நடந்திருக்கீங்க. அதுக்கு அடையாளம் தான் அந்த முயற்சி நேர்மையானது இல்ல. ஆமா, அதுக்கு அடையாளம் தான் நீங்க வந்து கார்ல முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு ஆதரவு கடிதம் அப்படிதான் வாங்குவாங்களா? உங்க கட்சி அலுவலகம் இருக்கு, நீங்க வந்து பட்டினப்பாக்கம் வீட்டுல இருக்கீங்க, பனையூர்ல இருக்கீங்க, அங்க வந்து உங்களை சந்திச்சு இருந்தாருன்னா இது மாதிரி எங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு என்னுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். எந்த ஒரு நேர்மையான வழியும் அது இருப்பதாக நமக்கு தெரியல. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட விதமே ஒரு சந்தேகத்துக்குரிய, ஒரு பின்னாடி இருந்து இப்படி வந்து எடுத்திருக்காங்க. ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு ஆதரவு இப்படிதான் கொடுப்பாங்களா? ஏதோ சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுற மாதிரி உட்காந்துட்டு பேடல வச்சு இப்படி எழுதிட்டு இருக்காரு. ஆமா, அவ்வளவுதான் அது. அப்பதான் இவங்க ப்ரீ பிரிண்டட் இதுல கையெழுத்து போடுன்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஆமா, எப்படியோ கையெழுத்து போட்டிருக்காங்க, அது வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. உங்க சொல்றபடி பார்த்தால் வாட்ஸ்அப்பில் போயிருக்கு. ஒரிஜினல் காப்பி இவர்களிடம் இருந்தால் இவர்கள் அதை வெளியிட வேண்டும். அவ்வளவுதானே, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அவர் தான் கொடுத்திருக்கார் அப்படின்றது நிரூபணம் ஆயிடும். ஆனா அதை வெளியிடாமல் அவர் தான் மறுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் மறுத்துட்டாரு. இப்போ அவர் நான் கொடுக்கவே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இவர்கள் வந்து கவர்னர் இடத்துல போய் இதை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவர் கவர்னர் இதுல வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டார் அப்படின்னா இந்த தேர்தலே ரத்து செய்யக்கூடிய நிலைமை, புதிய ஆட்சியே அமையக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலைமை வந்துருமா இல்லையா? எவ்வளவு பெரிய பேராபத்தை இவர்கள் விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு நம்பர் 108, நீங்க ஒரு தனி பெரும் கட்சி அப்படின்னு வந்திருக்கீங்க. அதற்கு நீங்கள் நேர்மையான, நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்கல்ல, நேர்மையான முறையில் மற்ற கட்சிகளிடம் நீங்கள் ஆதரவு கோர வேண்டும். விஜய் வந்து எந்த கட்சியாவது நீங்க ஓட்டு கேட்கும் போது நீங்க மக்கள்கிட்ட போகல, எந்த ஊருக்கும் நீங்க பெரிய அளவுக்கு போகல, ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, அதுவும் நீங்க முழுசா போகல, நிறைய கேன்சல் பண்ணீங்க. ஒரு 10 நாள் 15 நாள் தான் போனாரு. ஆமா, அவ்வளவுதான் போனீங்க, சும்மா போனீங்க, ரோட் ஷோ நடத்துனீங்க. பேசினது கூட நீங்க மொத்தமா பேசினதை தொகுத்தா கூட ஒரு 2 மணி நேரம் வருமானு கூட தெரியல. அவ்வளவுதான் உங்களுடைய 1 மணி நேரமே தராது. ஆமா, பிரச்சார உரை, இந்த மொத்த தேர்தல் பிரச்சாரமே நீங்க அவ்வளவுதான் பண்ணீங்க. அப்போ குழந்தைகளை நீங்க வந்து பிரச்சாரத்திலும் நீங்க நேர்மை இல்லாம தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி நேர்மை இல்லாத முறையில் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க குழந்தைகளை இதுக்கு பயன்படுத்தியிருக்கீங்க.
உங்களுடைய பெரியவர்களிடம், பெற்றோர்களிடம், உங்க வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி, மாமா, எல்லாரும் சித்தப்பா இவங்கள்ட்டலாம் போயிட்டு நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க குழந்தைகளை தூண்டி விட்டு நீங்க ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அது ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு அது ஒரு உகந்த செயலே கிடையாது. ஆனா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்றது தான் ஜனநாயகம், அதுதான் சட்டம். ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும், யார் நம்மை ஆளணும் அப்படின்னு தெரியும். அதனாலதான் 18 வயசுக்கு மேல ஓட்டு போடணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா நீங்க குழந்தை தேர்தலுக்கு முன்னாடியே குழந்தைகள் நல ஆணையத்துக்கு புகார் கொடுக்கப்பட்டு அவர்கள் டிஜிபி விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கூட கொடுத்திருந்தாங்க. அதாவது 108 வந்ததுனால அது அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஆமா, இப்ப அதுல என்ன பிரச்சனைனா, நம்ம யார போய் கேட்டாலும் டிவிக்கு ஓட்டு போட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்க வீட்டுல குழந்தைங்க கேட்டாங்க, நான் தலையில சத்தியம் பண்ண சொல்லி சொன்னாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பண்றாங்க, அதனால நான் ஓட்டு போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லி நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. வெளியே நிறைய பேர் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ குழந்தைகளை பயன்படுத்தி நீங்க வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, நீங்க நினைச்சது நடந்திருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க பயன்படுத்தின ஊடகம் இன்ஸ்டாகிராம், அது பெரியவர்களுக்கு அறிமுகம் இல்லாத குழந்தைகள் மட்டுமே அதிகமாக பார்க்கக்கூடிய, இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகத்தை நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. மற்றவர்களுக்கு அது தெரியாம போயிருக்கு. அவங்க ட்ரெடிஷ்னலான வழமையான முறையில ஓட்டு கேட்டு இருந்திருக்காங்க. நீங்க இணையதளத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க இளைஞர்களை, நீங்க ஓட்டு வாங்கிட்டீங்க. அது நீங்க ஓகே, அதுல உங்களுக்கு 108 இடம் வந்திருக்கு. ஆனா அதற்கு பிறகு கட்சிகளுடைய ஆதரவு, எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வாங்கணும் அப்படின்னா அதையாவது நேர்மையா செய்யலாம்ல. இப்ப ஜனநாயகத்துக்கு குறைந்தபட்ச மதிப்பு கூட நீங்க கொடுக்க மாட்டீங்களா? சுத்தமாவே இல்லையே. எந்த கட்சி இதுல நீங்க சொல்லுங்க, எந்த ஊருக்கு அவர் போய் தெருவா பிரச்சாரம் பண்ணாரு? ஆமா, எங்கேயும் போகவே இல்லை. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அதாவது மதவாத சக்திகளோடு கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற நிபந்தனையோடு நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம் அப்படின்னு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளில வந்தாங்க. விஜய் கட்சி சிடிஆர் நிர்மல்குமாரோ என்டிஏ கிட்ட ஆதரவு கேட்கணும்னு எங்களுக்கு எண்ணமே இல்லை அப்படின்னு முந்தானத்தை பேட்டி கொடுக்கிறாரு. ஆனால் நேற்று இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு ஆதரவை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு புறம் அமமுக எம்எல்ஏ கிட்ட என்டிஏ கூட்டணியில் ஒரு குதிரை பேரத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதுதாங்க சொல்றேன், அவங்க அதை நேர்மையாவே எதையுமே பண்ண மாட்டாங்கன்றேன். நீங்க இது கம்யூனிஸ்டுகளை ஏமாற்றி இருக்கிறாங்க பச்சையா. நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளை ஏமாத்தி இருக்காங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு குதிரை பேரத்தில் உடன்பாடு கிடையாது, ஆனால் இவர்கள் அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்டிஏவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவிடம், ஓகேங்களா, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற அமமுக எம்எல்ஏவை இவர்கள் குதிரை பேரம் நடத்தி வாங்க முயற்சித்திருப்பதாக டிடிவி தினகரன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. விஜய்க்கு ஆதரவா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல போர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. சோ இப்போ நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்கன்னா, இது வரைக்கும் வந்திருக்க லெட்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணணும்னு சொல்றீங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், குதிரை பேரமா இருக்கலாம். அதுக்கான எம்எல்ஏக்கள் இல்லாம முயற்சி பண்றதே தப்பு தானே. போதுமான எம்எல்ஏக்கள் இல்ல, போறோம் இல்ல அப்படிங்கிற முயற்சி பண்றதே தவறு தானே. வேட்பாளர் அவர் அப்படி கடிதமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இதுல நடந்திருக்கு. இதையே காரணமாக காட்டி கவர்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகுறது? ஆமா, அப்போ நீங்க அததான் சொல்ல வரேன். நீங்க ஓட்டு கேட்க காங்கிரஸும் அதுல ஒரு சந்தர்ப்பவாதமா கொடுத்திருக்காங்க இல்லையா, கம்யூனல் போர்சஸோட மட்டும்தான் நீங்க கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு. இது போல என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் நீங்க போய் ஆள் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பேஸ காங்கிரஸும் அதுல கொடுத்திருக்காரதா தான் நான் பாக்குறேன் அவங்களுடைய அறிக்கையில. கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்காத கம்யூனல் போர்சஸை தவிர நீங்க மத்தவங்களை கொண்டு வரலாம் அப்படின்றதான் காங்கிரஸ் அவங்களுடைய ஆதரவு கடிதத்தில், டிவிகேக்கு கொடுத்த ஆதரவு கடிதத்தில் அவங்க சொல்றது நிபந்தனை. ஆமா, நிபந்தனை. அப்படி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா இல்லாமல் நீங்க மற்றவங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய நிலைமை. அமமுகவை கொண்டு வரலாம், பாமகவை கொண்டு வரலாம், அதிமுகவை கொண்டு வரலாம். ஆமா, ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமமுகவை இந்த சைடு அவங்க ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கம் போகல, என்டிஏவை நாங்கள் அணுகவில்லை, நாங்கள் ஒரு மதசார்பற்ற சக்தியில இருந்தா எங்களுக்கு ஆதரவு வேணும், கம்யூனிஸ்டுகளை கேட்கிறோம், ஐயுஎம்எல்ஏ கேட்கிறோம், விடுதலை சிறுத்தைகளை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வெளியே. ஆனா உண்மையில உள்ள என்ன பண்ணிருக்காங்க, போய் அமமுக எம்எல்ஏவை அவங்களுடைய ஆதரவு கடிதம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கடிதத்தை கவர்னர்கிட்ட போய் இவங்க கொடுத்துருக்காங்க. நான் கேட்பது, நீங்க கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு கடிதம் வாங்கினீங்க, விஜய் பிரச்சாரத்துக்கு போகல, ஓட்டு கேட்கல, அது ஓகே.
ஆனா கட்சியோட ஆதரவுக்காக நீங்க போய் கேட்டீங்களா? சிபிஐ ஆபீஸ்க்கு போனீங்களா? அங்கேயும் ஆதரவு கேட்கல. விடுதலை சிறுத்தைகள் ஆபீஸ் போல அங்கேயும் ஆதரவு கேட்கல. அப்ப ஜனநாயகத்தை நீங்க எந்த வகையிலுமே நீங்க மதிக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்திலேயாவது நீங்க டிடிவி தினகரனை சந்திச்சு ஆதரவு கேட்டீங்களா? இல்ல. அவருக்கே தெரியாமல் அவருடைய எம்எல்ஏ வந்து உங்களால வாங்க முடியும் அப்படின்றது வந்து எந்த வகையில ஜனநாயகம்? இதான பாஜக மாடல். பாஜக அமித்ஷா இதான இந்தியா முழுக்க பண்றாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இது. அதை செய்து விட்டு ஏதோ தூய சக்தி, அதான் டிடிவி தினகரன் கேட்கிறாரு. தூய சக்தினா ஆட்சி அமைப்பதற்கே இப்படி எல்லாம் நீங்க தில்லாலங்கடி வேலை பண்ணீங்கன்னா நீங்க எப்படி தூய சக்தி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, இந்த வேலையில கைது இருந்தவர் வந்து அமித்ஷா. இந்தியா முழுக்க எம்எல்ஏவே இல்லைன்னா கூட அங்க பாஜக வந்து ஆட்சி அமைக்கும். மொத்தமா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் மாற்று கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட இப்ப பாருங்க, ஆம் ஆத்மியில இருந்து ஒரு 7 ராஜ்யசபா எம்பிக்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்படி விலைக்கு வாங்குவதுதான் அமித்ஷாவினுடைய மாடல். அமித்ஷாவுடைய பாரதிய ஜனதாவுடைய மாடல் என்னன்னா, நாங்க வந்து எப்படியாவது பவருக்கு வரணும், எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் நாங்க இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை, அவங்க நடைமுறை. அதான் அதையே இவங்க செய்யற மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு தூய சக்தி, இது வரைக்கும் இருந்த நடைமுறைகளுக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து சீரழிஞ்சு போயிடுச்சு, நான் வந்து தூய்மைப்படுத்த வந்திருக்கேன், தூய சக்தி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த தூய சக்தி, அந்த மாற்றம் இதுதானா அப்படின்ற கேள்வி வரும்ல. காங்கிரஸ் வந்து பாஜகவும் அதனுடைய பிராக்சிஸோ, அதாவது அதனுடைய கைப்பாவைகளும் ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுறாங்க. இப்ப அமமுக வந்து பிராக்சி கிடையாதா? அதிமுக பாஜகவினுடைய கைப்பாவை இல்லையா? ஆமா, அதுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். என்டிஏல இருந்து ஒரு எம்எல்ஏவை நீங்கள் எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்போ அவங்க வந்து அதுலயும் நீங்கள் முறையாக அணுகினீர்களா, வெளிப்படை தன்மையோட நீங்க அணுகினீர்களா அப்படின்னு கேட்டா இல்லையே. அப்ப பதவி வெறிக்காக நீங்க எல்லாத்தையும் மீறலாமா? விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும், டிவிக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரே நோக்கமா? ஜனநாயக மாண்புகள் எல்லாத்தையுமே காலில் போட்டு மிதிச்சுட்டு எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்றது எப்படி சரியா இருக்க முடியும்? இப்ப இதுல இன்னொரு கேள்வி வந்து வருது. இவங்க அமமுக கிட்ட மட்டும்தான் ஆதரவு கேட்டாங்களா, அல்லது பாஜக, அதிமுக அப்படின்னு என்டிஏ கூட்டணியில அதுதான் இருக்கு. இவரு லீமா ரோஸ் லால்குடியில ஜெயிச்சாங்க இல்லைங்களா, ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார், மார்டினுடைய மனைவி. ஆமா, அவங்க வந்து தேர்தல் முடிந்து அடுத்த நாள் அவங்க பேட்டி கொடுக்கும் போது தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அதிமுக எம்எல்ஏவா, அதிமுக எம்எல்ஏ. அவங்க எடப்பாடி தாவேகா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதாவது அதிமுகவும் தாவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா அவங்க சொன்னாங்க. அப்ப அதை ஈஸியா கடந்து போறாங்க. எப்படி கடந்து போறாங்க? தாவேகாவோடு அதிமுகவுக்கு என்ன பேச்சுவார்த்தை இருக்கு? ஆனா இந்த பக்கம் வந்து திமுக தலைவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உத்தரவு போட்டாரு, திருமாவளவனுக்கு உத்தரவு போட்டாருன்னு இப்படி செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க வெளிப்படையா சொல்லும் பொழுது அப்ப நீங்க எப்படி வந்து அதிமுகவை போய் கேட்கலாம்? எப்படி அவங்க வந்து பாரதிய ஜனதாவை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி அங்க போய் நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு யாராவது கொந்தளிக்கிறாங்களா? யாருமே கொந்தளிக்கல. திமுகவும் அதிமுகவும் பேசுகிறது அப்படின்னு சொன்ன உடனே கொந்தளிக்கிறாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. தாவேகாவும் அதிமுகவும் பேசலாமா? கட்சியினுடைய எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க, லீமா ரோஸ். அது யாருமே பொருட்படுத்த அப்படியே கடந்து போறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எது செய்தாலும் யாரும் கேட்பதற்கு இல்லை, என்ன வேணா செய்யலாம் அப்படின்றது எந்த வகையில நியாயம்? அதை தான் வந்து டிவிக்கு அது அந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பயன்படுத்துறாரு. ஐயுஎம்எல்ல ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லி இவங்க கவர்னர்ட்ட கொடுத்துருக்காங்கல்ல. ஐயுஎம்எல்ல தெளிவா காதர் மொய்தீன் பேராசிரியர் எம்எல்ஏ இருக்காங்கல்ல. பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஒருத்தர், வாணியம்பாடி தொகுதி ஏணி சின்னத்துல வெற்றி பெற்றவங்க 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க ஐயுஎம்எல்ல. இப்ப பேராசிரியர் காதர் மொய்தீன் நாங்கள் திமுக கூட்டணியில தான் நீடிக்கிறோம், ஸ்டாலின் சொல்றதா நாங்க செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா 2 எம்எல்ஏ இருக்கும்போது நீங்கள் ஐயுஎம்எல்ஏ இருந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா அது எப்படி சரியான அணுகுமுறையா? அந்த கவர்னர் கொடுத்த கடிதத்துல ஒரு எம்எல்ஏ ஆதரவு இருக்கு, ஒரு எம்எல்ஏ போட இதுவும் வந்து குதிரை பேரம் தானே அப்படின்ற சந்தேகம் வலுவா இருக்குமா இருக்காதா? ஆமா, இப்ப 3/2 பங்கு மெஜாரிட்டியோட ஒரு கட்சி எம்எல்ஏக்களை வந்து கூட்டிட்டு வந்தா கட்சி தாவல் சட்டம் வந்து வராது. அப்ப இவங்க வந்து 2 பேர் இருக்கிறப்ப ஒருத்தரை போடுறாங்க. அமமுகல ஒருத்தர் அப்படின்றதுனால ஒருத்தரை இது விளையாட்டு புள்ள மாதிரி அதை செய்யறாங்க. அதாவது 3 முறை இன்ஸ்டால்மெண்ட்ல போய் கடிதம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து முதல்ல காங்கிரஸ் ஆதரவோடு சேர்த்து 113 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. இப்போ 3வது முறை போய் கவர்னரை பார்த்து கடிதம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு முறை கூட
கவர்னர் அழைப்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடைமுறையை, ஒரு கடிதத்தை இவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன மாதிரி இவங்க இது ஆட்சி அமைப்பதற்கே இவங்க இவ்வளோ திண்டாடுறாங்க அப்படின்னா இவங்க நிர்வாகம் எப்படி பண்ணுவாங்க? இல்ல அப்ப இது IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அவங்க ஆதரவே கொடுக்கல, வெளிப்படையா பேட்டியும் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் எந்த துணிச்சலில் இப்படி ஒரு கடிதத்துல ஒரு MLA ஆதரவு வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்றாரு? அதுதாங்க மிகப்பெரிய ஃபோர்ஜரி இல்லையா? அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான தெரியுது இதுல. இப்ப அமமுக MLA இவர்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தார்களோ அதே பாணியில் அங்கேயும் நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகம் அதை பார்ப்பவர்களுக்கு வருமா வராதா? அதே போல விடுதலை சிறுத்தைகளும் கடிதம் கொடுக்கல. அவங்க முடிவே வந்து இன்றைக்கு காலை அல்லது வந்து ஒரு 11 மணி போல திருமாவளவன் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து 2 MLAக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊடகங்கள் மொத்தம் 120 MLAக்களோட ஆதரவு இருக்கு. எதன் அடிப்படையில் ஊடகங்களும் செய்தி வெளியிடுறாங்க, இவங்களும் சேர்த்திருக்காங்க. இல்லங்க, இப்ப நீங்க கவர்னர்ட்ட நீங்க 3 முறை போய் கடிதம் கொடுத்திருக்கீங்க. அவர் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமை அவருக்கு வருதுன்னு வச்சுங்க. அவர் வந்து மொத்தமாவே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமை போகிறாரு. எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணும் போது தப்பா இருக்கு அப்படின்னு நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இப்ப நீங்க யார் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க? இப்ப சட்டமன்றம் முடக்கப்படும், PM ஸ்ரீ ஸ்கீம், ஜனநாயகத்தோடு இவ்வளவு மக்கள் பங்கேற்ற ஒரு தேர்தலை, ஒரு ஜனநாயக நடைமுறையை நீங்க வந்து கேலி கூத்தா ஆக்கிட்டு இருக்கீங்கன்றதானே தெரியுது. ஓகே, அப்ப இந்த காரணம், இந்த குதிரை பேரத்தை பண்றதுனாலதான் ஆளுநரை எதிர்க்காம இருக்காங்க போல இல்லையா? ஏங்க, ஆளுநர் தெளிவா சொல்லிட்டாரு. அவரு நாங்க வந்து குதிரை பேரம் நடந்தால் நாங்க வந்து அதை விட மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்காரு. அப்போ அதுவும் நேற்று தான் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து இப்படி வெளிப்படையா இந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியிடுறீங்க, ஒரு MLA கையெழுத்து போட்டு கொடுக்குறாருன்னு கார்ல உட்காந்துக்கிட்டு, என்னங்க இதுவே ஒரு எவிடன்ஸ் இல்லையா? பெரிய எவிடன்ஸ். இதுவே அவருக்கு போதும். எப்படி கார்ல உட்காந்துட்டு ஒரு MLA வீடியோ எடுத்து கையெழுத்து போடு, இதுவே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய முறையில் ஒரு ஆதரவை நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது அதுல அவர் விசாரிக்க மாட்டாரா? ஆனா இதுல வந்து பிரதானமா முதல்ல இருந்தே எல்லாரும் காங்கிரஸ் வந்து ஆளுநரை கண்டிக்கிறாங்க, நேற்று போராட்டம் கூட நடத்தி இருக்கிறாங்க, BCK கண்டிக்குது, திமுக கூட்டணியில் இருக்கிற கமலஹாசன் எல்லாருமே, CPIல இருந்து எல்லா கட்சிகளுமே கண்டிக்கிறாங்க. ஆனா விஜய் ஏன் கண்டிக்க மாட்டார்? திமுகவும் MK ஸ்டாலினும் வந்து ஆட்சி அமைக்க அவரை வந்து அழைப்பு விடுக்கணும், ஜனநாயகத்தை பின்பற்றணும் அப்படின்னு ஆளுநருக்கு அவரும் நேற்று அறிக்கை வெளியிடுறாரு. ஆனால் விஜய் ஏன் அமைதியா இருந்தாரு அப்படின்றது இந்த குதிரை பேரத்தை நடத்துவதற்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுத இல்ல, நிச்சயமா வருது. ஏதோ தவறு பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருப்பதால் தான் இந்த மாதிரி அவங்க வெளிப்படையா கண்டிச்சு பேசணுமா இல்லையா? இப்ப நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கே நீங்க கண்டிக்க மாட்டீங்க அப்படின்னா பொதுமக்கள் பிரச்சனைக்கு, தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு நீங்க எப்படி குரல் கொடுப்பீங்க? இப்ப ஆளுநருடைய அத்துமீறல் வருது, நீங்க ஆட்சி அமைக்கிறீங்கன்னே உதாரணத்துக்கு வச்சுப்போம். நாளைக்கு ஒரு மசோதா வருது, சட்டமன்றத்தில் உரை வருது, ஏற்கனவே பிரச்சனை பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது, உங்களுடைய மசோதாக்களுக்கு அவர்கள் ஒப்புதல் அளிக்கல, நீங்க எப்படி குரல் கொடுப்பீங்க? இப்போ இதில் இன்னொரு அடுத்த கட்டமாக இந்த ஊடகங்களில் வர்ற செய்தி, VCK தலைவர் வந்து நேற்று CPI, CPM, VCK 3 பேரும் சேர்ந்து தான் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க போகிறாங்க. இடதுசாரி கட்சிகள் எடுக்கின்ற முடிவை ஒட்டி நானும் என்னுடைய முடிவை எடுப்போம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. நேற்று மாலையே உயர்நிலை கூட்டம் நடைபெற்று விட்டது. அதில் பல்வேறு முடிவுகள் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஊடகங்களில் பல்வேறு யூகங்கள் பேசப்படுகிறது. திருமாவளவன் வந்து துணை முதல்வர் பதவி கேட்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் போகுது. ஆனால் இன்னொரு புறம் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சராக்க போகிறார்கள் அப்படின்னு வருது. இதனுடைய பின்னணி என்ன? ஏன்னா ஊடகங்கள்லேயே இதை பற்றி விவாதிக்கிறாங்களே. இல்லை, அதாவது முந்தா நாள் அப்போவே வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவர் சிந்தனை செல்வன் அவர் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்றம் அப்படின்றதை விட புரட்சி ரொம்ப முக்கியம். மாற்றம்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது மாற்றம், புரட்சினா ஒரு விஷயத்தை தலைகீழாக புரட்டி போடுவது. அப்படி பார்க்கும்பொழுது மாற்றத்தை விட புரட்சி தான் தேவை இப்போதைக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து திருமாவளவனை இப்போ இருக்கிற நெருக்கடியை சுட்டி காட்டிட்டு அவர் சொல்றாரு, திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும், அதுதான் புரட்சியாக இருக்கும், மாற்றத்தை விட அதுதான் உயர்ந்தது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நேற்று காலையில் ஒரு பதிவு, அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் எடுக்கிற முடிவை தான் இவர்களும் எடுப்பார்கள், விடுதலை சிறுத்தைகளும் எடுப்பார்கள் அப்படின்ற நிலைமை இருக்கும் போது ஒரு காட்டமான பதிவு.
தாவேகாவை விஜயை விமர்சிச்சு ஒரு பெரிய பதிவு எழுதியிருந்தாரு. ஆமா, தமிழகத்தில் கொள்ளைப்புற வழியாக கவர்னர் ஆட்சியை திணிக்க பாஜக முயற்சி, மக்கள் விழிப்பா இருக்கணும் அப்படின்றதான் அந்த அறிக்கையினுடைய தலைப்பு. அதுல அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாரு. வாட்ஸ்அப் வழியா ஆதரவு கேட்கிறாரு அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுறவரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அதுல குறிப்பிடுறாரு. வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்திட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெரும் வகையில் பெருந்தன்மையாக கருத்துக்களை திரு விஜய் கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் வெற்றி செய்தி வந்த மறுகணமே மன்னராட்சி முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையும் வெளிப்படுத்தியது சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதிலேயே சொல்றாரு, விஜயனுடைய அந்த நாயக பிம்பத்தை பயன்படுத்தி விஜய் கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களில் சிலர் திமுகவின் மீதுள்ள பகையை தீர்த்து கொள்ள விஜயை பயன்படுத்துகிறார்கள். ஆட்சிக்கு வந்த நிமிடமே திமுக அதிமுக தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது ஆணவத்தின் உச்சமல்லவா அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கிய தலைவர்கள் எல்லாம் விஜய் கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்றத இவரும் சொல்றாரு, பலரும் எழுதுறாங்களே. இல்ல அதுதாங்க, அவர் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன போட்டாங்க, ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, மன்னராட்சி திமுகவுடைய மன்னராட்சி முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுல நீங்க மன்னராட்சிக்கு நம்ம ஏற்கனவே கேட்டோம், உங்களுக்கு மன்னராட்சி பிடிக்காது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் எப்படி கூட்டணி சேர முடியும்? காங்கிரஸை விட ஒரு பெரிய மன்னர் பரம்பரை இங்க இருக்கா இந்தியாவில்? ஆமா, விசிக்கு சிந்தனை செல்வன் அதுல நேருல இருந்து எல்லாரும் பேரையும் எழுதிட்டு ராகுல் காந்தி வரைக்கும் அதுல இருக்கும் பொழுது நீங்க எப்படி மன்னராட்சிக்கு எதிராக பேச முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது ஒண்ணு. ரெண்டாவது, சிந்தனை செல்வன் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளில் ரொம்ப பெரிய கவனிக்க வேண்டிய குற்றச்சாட்டு, விஜய் சுதந்திரமாகவே அவரால் செயல்பட முடியாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதாவது குறிப்பா அவர் ஆதவ அர்ஜுனாவை சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆதவ அர்ஜுனாவுடைய கட்டுப்பாட்டில் நீங்க இளவரசர் மாதிரி ஒரு இடத்துல இருந்துப்பீங்க, உங்கள் பெயரை சொல்லி வெளியே இவர்கள் ஆட்சி செய்வார்கள், இவர்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமை தான் அதுல இருக்கு அப்படின்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அது எவ்வளவு பெரிய சீரியஸான குற்றச்சாட்டு. அது உண்மையா இருக்கிற மாதிரி தான் விஜயோடைய செயல்பாடுகள்லாம் இருக்கே தவிர அவர் எங்கேயாவது வெளிப்படையா பேசுறாரா, என் நிலைப்பாடு இதுதான் சொல்றாரா, எந்த ஒரு கருத்தையும் அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். விஜய்க்கு திமுக அதிமுக தலைவர்களை உடனடியாக கைது செய்யற திட்டமும் இருக்கா? ஆமா, அப்படி இருப்பதாகத்தான் தகவல் வருது. அப்ப திமுகவுடைய தலைவர்களை அதிமுகவுடைய தலைவர்களை கூட அவர்கள் தொந்தரவு செய்யலாம், கைது செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோபத்தில், ஒரு வெறி பிடிச்சி திமுக மேலையும் அதிமுக மேலையும் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. ஆட்சி அமைத்தவுடன் இவர்கள் மீது இந்த அதிகாரத்தை ஏவ வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும், அந்த வேட்கை அவர்களுக்கு இருக்கும் அப்படின்றதா சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம், என்ன குற்றச்சாட்டு என்னன்னே தெரியாது, அவர்களை கைது செய்வோம் அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்க. எவ்வளவு பெரிய சீரியஸான குற்றச்சாட்டு இது. ஆமா, இவர் முன்னாள் எம்எல்ஏ. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ இவ்வளவு சீரியஸான குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த தலைவர்களை எல்லாம் கைது செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. ஆனா ஊடகங்கள் இதை பெரிய அளவுல பேசவே இல்லை. அப்போ அதை சுட்டி காட்டுறாரு, ஆனா அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இப்ப இதுதானா அது? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு இது இப்படி ஒரு கூட்டம் வருவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. அப்ப அதற்கு அடுத்து வன்னியரசு, இப்போ திண்டிவனத்துல எம்எல்ஏ இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ, அவர் எழுதுறாரு இது திருமா காலம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப விடுகிற காலம் நமக்கானது அப்படின்னு எழுதுறாங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக திமுகவால் முன்னிறுத்தப்படக்கூடிய நிலை வரலாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கணிப்பு. அதுல ஊடகங்கள்ல அதை செய்தியா வெளியிட்டு இருக்காங்க. யாருடைய ஆதரவுல அவர் முதலமைச்சராக போகிறார்? திமுக திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி யார் யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வரலாம் அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கேட்கும் போது அதிமுக வரலாம், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரலாம், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட வரலாம், கம்யூனிஸ்டுகள் கூட அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஜனநாயக விரோத போக்கில் அவர்கள் பதவிக்கு வரலாம்னு டிவிகே விஜய் நினைக்கிறாங்க. அதுக்கான இந்த மாதிரி போலியான கடிதங்கள், ஒரு ஜனநாயகமற்ற முறைகேடான வழியில் அவர்கள் செல்கிறார்கள். ஏன்னா இது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வழிவகுத்துரும், எனக்கு தெரிஞ்சு இனி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆமா, அந்த வழிமுறைகளை இவர்கள் போகிறார்கள் அப்படின்றது அவங்களுடைய விஷயங்கள் நடைமுறைகள்ல இருந்து தெரியுது. ஏன்னா ஏற்கனவே ஆளுநரோட பேச்சு ஆட்சியை முறைப்படி அவர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியவர் ஆட்சி அமைக்க அழைக்காமல் தொடர்ச்சியா குதிரை பேரம் நடந்துரும் அது இதுன்னு இப்படியாக
பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப சட்டப்பூர்வமாவே அவருக்கு வந்து இவங்க ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க, ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்ப இப்படிதான் நடக்குது அப்படின்னு கவர்னருடைய கருத்தை இவர்கள் வலுப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலை வராமல், ஒரு பிரசிடென்ட் ரூல் வராமல் இதை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு நடவடிக்கையை மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் முதல்வராக முன்னிறுத்தப்பட்டால் மற்ற கட்சிகள் யார் யாரெல்லாம் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரலாம். நயினார் அறிவிச்சுட்டாரு ஏற்கனவே, நாங்க எந்த முடிவும் வந்து கிடையாது, யாருக்கும் ஆதரவு கிடையாது. அவங்க வந்து பாரதிய ஜனதா நாங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அவங்கள. மற்ற கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே முடிவு எடுத்தவர்கள் கூட மறுபரிசீலனை செய்துவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்திருக்க கடிதம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தாவேக்கு 5 நாட்களாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்பரை 118 அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஸோ இப்படி ஒரு தன்மை நீண்ட நாட்களாக நீடித்துக் கொண்டிருப்பது ஆபத்து. 10ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதியோ 11ஆம் தேதிக்குள்ளேயோ பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்றாங்க சட்ட வல்லுநர். ஆமா, இவர்களால் அந்த நம்பரை காட்ட முடியல. காட்டுகிற நம்பரும் சரியாக இருப்பதாக தெரியவில்லை. வெரிஃபை பண்ணா பிரச்சனை வருது. இது வந்து கவர்னர் வந்து வேறு விதமான முடிவை எடுத்து விடக் கூடாது அப்படின்னா திருமாவளவனை முன்னிறுத்தலாம் அப்படின்ற எண்ணத்திற்கு திமுக வந்திருக்கலாம். ஸோ அதுதான் அந்த செய்திகள்லாம் நமக்கு சொல்லுது. அப்படி வரும்பொழுது திருமாவளவனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கத்தில் விஜய் முதலமைச்சர் முகம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் திருமாவளவன் முதலமைச்சர் முகம் அப்படின்னு வரும்பொழுது திருமாவளவனுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வந்து நீண்ட காலமாக மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவர், போராட்ட களங்களில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பல போராட்டங்கள், பல நிகழ்ச்சிகளில், நாடாளுமன்றங்களில் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு பல முறை வந்து பாஜக, பாரதிய ஜனதா வந்து அவர் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலைவர்களை கூட பாரதிய ஜனதா பக்கத்தில் இருக்கும் பொழுது நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக பெரிய பதவி வந்தால் கூட அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடியவர். அதனால மக்கள் மத்தியில, சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில, பொதுவான தமிழர்கள் மத்தியில் எல்லாரிடத்திலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனால அவர் வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் முகமாக அவர் இருப்பார் அப்படின்றதுதான். இடஒதுக்கீடு பிரச்சனை, ஓபிசி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்கள் பிரச்சனைகள்லயும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்த போது கூட அவர் குரல் கொடுத்தார். இப்படி பல வகைகளில் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி பாரதிய ஜனதா எங்கெங்கெல்லாம் அத்துமீறுகிறதோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்த இப்ப விஜய் இருக்காரு, எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட அவர் அறிவிக்கவில்லை. அவருக்காக கூட கவர்னர் எதிர்த்து அவர் பேச மாட்டேங்கிறார். அவ்வளவுதான் அவருடைய தைரியம். அவருக்காக திருமாவளவன் பேசணும், மத்தவங்க பேசணும், எல்லாரும் பேசுறாங்க. ஸ்டாலின் முதற்கொண்டு பேசுறாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க, பக்கத்து மாநிலத்திலிருந்து மற்ற கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க. ஆனால் விஜய் அமைதியா தான் இருக்கார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பேச மாட்டேங்கிறார். அவர் கட்சி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், ஆக்ரோஷமாக திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய தலைவர்கள் கூட லேசான குரல்ல கூட பாஜகவை பேச மாட்டாங்க. இந்த நிலையில பிஜேபி எதிர்த்து வலுவான குரல் கொடுக்கக்கூடியவராக திருமாவளவன் இருப்பார். ஸ்டேட் ரைட்ஸ், மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். மக்களுடைய சமரசம் வந்து செஞ்சுக்க மாட்டாரு. ஆமா, அதனால இதை வந்து ஸ்டாலின் தான் வந்து இனிஷியேட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே. திமுக தலைவர் தான் இதை இனிஷியேட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காரு, இந்த முன்னெடுப்ப. இல்ல, அப்படிதான் ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. ஸ்டாலின் தான் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார். அதாவது விஜயை விட தமிழ்நாட்டிற்கு திருமாவளவன் ஒரு நல்ல முதலமைச்சராக இருப்பார் அப்படின்றதே அவருடைய நிலை. அப்படி ஒரு நிலைமை வந்து அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார். ஜனநாயகம் என்பது அந்த பக்கத்துல கிடையாது, தைரியம் என்பது கூட கிடையாது. அதனால இந்த த்ரெட்ல இருந்து தமிழ்நாட்டில காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து திமுக எடுக்கக்கூடிய முயற்சியாக திருமாவளவனை முதலமைச்சராக முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பு வந்தால், மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆதரவு தெரிவித்தால் அவர் வந்து 118 என்கிற எண்ணிக்கை அவர் எட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர் வந்து முதலமைச்சராக வரக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம், கருத்து. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.